வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக்ட் குரூப் ஃபார்ம்ல எப்படி நம்ம வந்து ஃபார்ம வந்து சப்மிட் பண்றது, அந்த ஃபார்ம் வந்து நம்மளால வந்து கன்சோல்ல வந்து பார்க்க முடியுமா? என்ன ஏது? அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்ம வந்து சப்மிட் பண்ணும்போது நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே எல்லாத்துலயுமே எழுதுற மாரி, நமக்கு வந்து ஒரு ஆன் சப்மிட் ஃபங்ஷன் வந்து வேணும். நான் இந்த இடத்துல வந்து இந்த ஃபார்ம்ல வந்துட்டு நான் ஆன் சப்மிட்ன்றத வந்து வச்சுர்றேன். ஆன் சப்மிட். இதுக்குள்ள வந்து கண்டிப்பா வந்து ஃபங்ஷன் வந்து இருக்கும்ல. இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து எரர் த்ரோ பண்ணுது. ஏன் எரர் த்ரோ பண்ணுதுன்னா, நம்ம எந்த ஃபங்ஷனுமே வந்து கிரியேட்டே பண்ணல. நம்ம அதுக்கான ஃபங்ஷன ஃபர்ஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இங்க கான்ஸ்ட் ஆன் சப்மிட்ன்னே நான் அந்த ஃபங்ஷன் நேம வந்து வச்சுக்கிறேன். நான் அத வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷனா வந்து எழுதுறேன். இங்க ஜஸ்ட் வந்து கன்சோல் லாக்ல வந்துட்டு ஓகே ஃபர்ஸ்ட்ன்றதே அப்படியே வந்து இருக்கட்டும். இப்போதைக்கு வந்து அதே இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து எரர் வந்துட்டே இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நார்மலா இருந்தா இந்த ஆன் சப்மிட்ட தூக்கி இங்கேயே வந்து போட்டுறலாம். ஆனா நம்ம வந்து ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் யூஸ் பண்றோம் அப்படின்றதுனால நமக்கு என்ன வந்து டிஃபால்ட்டா கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் சப்மிட்ன்ற ப்ராப்பர்ட்டி வந்து டிஃபால்ட்டாவே கிடைச்சிரும். நான் இத வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்க ஃபார்ம்லேருந்து தான் டீஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். நம்ம அத வந்து கேர்ஃபுல்லா வந்து பண்ணிக்கணும். ஹேண்டில் சப்மிட்ட வந்து நம்ம ரிஜிஸ்டர், கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து பார்த்திருந்தோம்ல. அதே மாரி நமக்கு ஹேண்டில் சப்மிட்ன்ற ப்ராப்பர்ட்டியும் வந்து கிடைச்சிரும். இத நான் வந்து போட்டுறேன். இத போட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன் சப்மிட் இருக்குல்ல, இந்த ஆன் சப்மிட்ட தூக்கி இதுக்குள்ள போட்டுறேன். நான் அத குடுத்தோனே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எரர் வந்து ஸ்டாப் ஆயிடும். நான் இந்த ஆன் சப்மிட்டையும் வந்து இதுல வந்து குடுத்துடுறேன். ஏன் வந்து குடுத்துடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதோட டேட்டாஸ் எல்லாமே வந்து கிடைச்சிரும். இந்த ஹேண்டில் சப்மிட் குடுக்க ஆரம்பிச்சோனே எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னென்னலாம் வேல்யூஸ் டைப் பண்றேனோ, அது எல்லாமே வந்து எனக்கு வந்து அந்த டேட்டாவா வந்து கிடைக்க ஆரம்பிச்சுரும். இந்த டேட்டாவ நான் எப்படி வந்து என்னோட ஆன் சப்மிட் ஃபங்ஷன் வந்து எழுதியிருக்கேன்ல, அதுலேருந்து நான் எப்படி வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு நான் வந்து டேட்டான்ற மாரி இங்க வந்து போட்டுக்கிறேன். ஸோ டேட்டா அப்படின்றத குடுத்துக்கிறேன். இத குடுத்துட்டு நான் இப்போ வந்து கன்சோல் லாக்ல வந்து டேட்டா அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து என்னென்ன வேல்யூஸ் டைப் பண்றேனோ அது எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சுரும். என்ன அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து டேட்டான்றத குடுத்துடுறேன். அதே மாரி இங்க ஃபர்ஸ்ட்ன்னு இருக்குல்ல, அதுக்கு பதிலா நம்ம வந்து டேட்டான்றத போட்டுக்குவோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ குடுத்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் கன்சோல. ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபோக்கு வந்து போயிரலாம். போயிட்டு இங்க வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்மிட் பட்டன் வந்து வைக்கணும். ஏன் சப்மிட் பட்டன் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துலயுமே வந்து நம்ம அத குடுத்தா மட்டும் தான் அது வந்து வொர்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஹேண்டில் சப்மிட்ன்றது. நான் இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன் மட்டும் வந்து பை டிஃபால்ட்டா வந்து வச்சுக்கிறேன். இல்ல நம்ம இப்ப வந்து ஜஸ்ட் இங்க என்டர் குடுத்தா என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து நடக்காது. நான் ஃபர்ஸ்ட் வந்து இங்க கீழ போயிட்டு இந்த ஃபார்ம்க்கு உள்ளேயே வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டன் அப்படின்றத வந்து குடுத்துக்கிறேன். குடுத்து முடிச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பட்டன்ல வந்து என்னோட வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து குடுக்கணும்ல. நான் அதனால வந்து ஜஸ்ட் வந்து சப்மிட் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த வந்து இங்க வந்துருச்சு. நான் இதையே வந்து பிரேக் பண்ணி தான் வந்து வைக்கணும். ஏன் அப்படின்னவன், நம்ம வந்து ஒரே லைன்ல வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க வந்து ஒரு பிரேக் டாக் மட்டும் வந்து குடுத்துக்கிறேன். குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு சப்மிட்ன்றது எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. இந்த சப்மிட்ன்றது வந்தா மட்டும் போதுமா? நம்ம வந்து உள்ள வந்து வேல்யூஸ் அதோட வேல்யூஸ வந்து குடுக்கணும்ல. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஆன் ஹேண்டில் சப்மிட் எல்லாமே வந்து அப்படியே வந்து இருக்கட்டும். இப்ப நான் வந்துட்டு ஜஸ்ட் வந்து இங்க சப்மிட்ன்றத குடுக்குறேன். குடுத்தோனே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இமெயில்ல வந்து எரர் ஆரம்பிச்சுருச்சு. ஏன் எரர் வருது அப்படின்னா, நம்ம வந்து அ இந்த இன்புட் டைப்லயே வந்துட்டு நம்ம டைப் ஆஃப் இமெயில் அப்படின்னு குடுத்தோம்னா, அந்த HTMLயே வந்து இமெயில வந்து வேலிடேட் பண்ணும். இந்த மாரி வந்து @ வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் .com வந்து இருக்கணும். இல்ல .in ஏதோ ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து இருக்கணும். அந்த மாரி வந்து ரிக்வயர் பண்ணும். @test.com அப்படின்ற மாரி நான் வந்து வச்சுர்றேன். வச்சுட்டு நான் இப்ப சப்மிட்ன்றத குடுக்குறேன். குடுத்தோனே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த வேல்யூஸ் வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. இந்த வேல்யூஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இமெயிலு, பாஸ்வேர்டு, யூசர் நேம் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. இதையே நான் வந்து என்னால எடுத்து பேக் எண்டுக்கும் வந்து புஷ் பண்ண முடியும். நம்ம இப்ப எதுவுமே பேக் எண்ட்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால அப்படின்றதுனால, நான் இப்ப வந்து இத கன்சோல்ல காட்டியிருக்கேன். இப்படிதான் வந்து நம்மளால வந்துட்டு ஒரு ஃபார்ம்ல இருந்து அந்த வேல்யூஸ எடுத்து என்னால வந்து இங்க வந்து ஷோ பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த ரியா குக் ஃபார்ம்ல எப்படி வந்து ஃபார்ம வந்து சப்மிட் பண்ணி அதோட வேல்யூஸ எடுத்து நமக்கு தேவையான மாரி இப்ப நம்ம இத வேணும் அப்படின்னா, நம்ம அத வேணும்னா நம்ம எடிட்டும் வந்து பண்ணிக்கலாம் அந்த வேல்யூஸ் எடுத்து. ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.